பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்தவர்கள் என்றார். தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற ஆரம்பங்களை அரச சந்தனம் மணக்கு குங்குமம் மாலை நெத்தியிலே ஒரு அழகு வட்டன புதிய புத்தகத்தில் வந்ததே. அரச சந்தனம் மணக்கு குங்குமம் மாலை நெத்தியிலே ஒரு அழகு வட்டன புதிய புத்தகத்தில் வந்ததே. ஒரு சுந்தரி வந்ததன ஒரு மந்திரம் சொன்னது போல் ஒரு மாலை வந்ததன இது பூவோ அரச சந்தனம் மணக்கு குங்குமம் மாலை நெத்தியிலே ஒரு அழகு வட்டன புதிய புத்தகத்தில் வந்ததே. அப்படிங்கிற விவரங்களை உனக்கு தெரிந்திருந்தால் உங்களை பற்றியான விவரங்களை உங்கள் நாவல் சொல்ல வேண்டும் என்று காதால் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆகையாலே கேட்கக்கூடிய விவரங்களை தகுந்தார்கள் பதிலளிப்பீர்களா? நடந்தது என்ன நடக்க போறது என்ன நடந்து கொண்டிருப்பது என்ன என்ற காலங்களை உணரக்கூடிய தன்மை ஆறுதல் மகிழ்ச்சி உண்டான மகாவிஷ்ணு மகாலட்சுமி அந்த பத்திரிகை போய் வரக்கூடிய வல்லமையை படைத்தவர்கள் அப்பேற்பட்ட ஆறுதல் மகிழ்ச்சி. என்னிடம் ஒரு சில விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கேளுங்க. கேட்கிற கேள்விகளா என்ன கேட்டாலும் பதத்துல காத்து தேர்ந்து என்ன கேட்கணும் கேட்கலாம். சொல்லுங்க சொல்ல புரிதோடு சொல்ல சொல்ல வெள்ளும் தொழில் இன்மை அடைந்து. ஏன்னா பேசுறதெல்லாம் பேச்சாகாது. பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. பேசுகிற வார்த்தை நமக்கு உண்மை இருக்கணும். உண்மையின் நன்மை இருக்க வேண்டும். சபை அறிந்து ஆழமறிந்து சிந்தித்து செயலருக்கு பேச வேண்டும் சொல்லி பேச்சுக்கு சில அங்கங்களை வகுத்து வச்சிருக்க. அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய பேச்சு சிறப்பான பேச்சாக இருக்க வேண்டும் காரணத்தாலே உங்களை பற்றி முறையான விவரமா எப்படி மன்னன் சரியா இருந்தால்தான் அந்த நாட்டுல என்ன குறையாக இருக்கின்றது, மக்களுக்கு எது குறை, அவங்க குறையை நிவர்த்தி செய்து மக்களை வாழக்கூடிய தன்மை நம்ம நாட்டை ஆளக்கூடிய மன்னருடைய பொறுப்பு. அப்பதான் நாடு செயல்பட முடியும்.
நாட்டுல எல்லா விளைச்சலும் ஒரே நாட்டுல இருக்கின்ற ஒரு நாட்டுல விளையக்கூடிய பொருள் இன்னொரு நாட்டுல விளையாம இருக்கு. அப்ப விளையக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு நாடு பண்ட பரிமாற்றங்கள் செய்து கொண்டால்தான் அந்த நாடு வெகு சிறப்பாக வியாபார நோக்கத்தோடு பண்டம் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப உங்க நாடு எங்க நாடு? தொண்டை நாடு. மலை நாடு. நீங்க பாட்டு பாட்டு மலை நாடு அப்படின்னீங்களே. மலை நாடு. மலை நாடு தொண்டை நாடா? தொண்டை நாடு. தொண்டை நாடு மலை நாடு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டுமே சொல்லுங்க. ரெண்டுமே சொல்லணும்னா எப்படி? காரணம் இருக்கு. தொண்டை நாடு மலை நாடுன்னு எப்படிமா? தொண்டை நாடு என்னுடைய நாடு. பாட்டுல மலை நாடுன்னு சொல்றேன். எதற்காக சொல்லி நினைக்கிறீங்க? மலைகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி எங்கள் பகுதி, அதனால மலை நாடு. ஏன்னா நாங்க அங்கேதான் வசிக்கிறோம், அதனால மலை நாடு பாட்டுல பாருங்க. சேனாடு வேலை முளைத்து, பாண்டிய நாடு முத்துரைத்து, சோழ நாடு சோறு வைத்து. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. உங்க நாட்டுக்கு என்ன பெருமை? என் நாட்டுக்கு பெருமை ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கு. எந்த நாட்டுக்கும் இல்லாத சிறப்பு என்னுடைய நாட்டுக்கு, தொண்டை நாட்டுக்கு உண்டு. ஆமா. சேர நாடு வேலை முளைத்து, பாண்டிய நாடு முத்துரைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, உங்க நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்கள் என்றால் படித்த அறிவாளிகளும் மாவீரர்களும் இருக்கக்கூடிய நாடு. ஏன்னா 63 நாயன்மார்கள். எத்தனை நாயன்மார்கள் உங்க நாட்டில்? 63 நாயன்மார்கள், 43 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அதில் 63 நாயன்மார்கள் யாரை வழிபடக்கூடியவர்கள்? சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள். 18 சித்தர்கள் யாரை வழிபடக்கூடியவர்கள்? சிவபெருமானை வழிபடக்கூடியவர்கள். ஆழ்வார்கள் யாரை வழிபடக்கூடியவர்கள்? பெருமாளை வழிபடக்கூடியவர்கள். பெருமாளை வழிபடக்கூடியவர்கள் 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள். அதிலிருந்து நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. எந்த வந்திருக்கீங்க? நான் காவலுக்கு வந்திருக்கேன். உங்களை யார் இங்க வச்சுனா? நான் தான் வரணும். நீங்க தான் வரணும்னு யார் சொன்னது? எங்க அப்பா சொன்னாரு. உங்க அப்பா ஏன் உங்க அன்னைக்கு 7 பேருக்கு ஒரு பொம்பளை குள்ள ஒண்ணி அடிக்க விட்டுறாரு? ஆண்கள் உள்ள பயிரிடுறது அதை இப்போது பருவ பெண்கள் காவல் காப்பது உணவகம். காவல் காக்கிறது. காவல் குல வழக்கம்னா தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கமே குல வழக்கம். ஆமா. இப்ப இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யார் வந்தா காவலுக்கு? ஏற்கனவே வந்திருக்காங்க, ஆனா இந்த இடத்துக்கு கிடையாது. அப்புறம் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன். முள்ளே இடத்துக்கு எங்க அத்தை செஞ்சு வச்சு வந்திருக்காங்க. சென்சிலட்சுமி வந்து காவல் காத்தாரா? ஆமா. என்ன காத்துருக்காங்க? காவல் தான் வந்தாங்க. காவலை முழுமையா காத்தாங்கன்னு கேட்டேன். காவலுக்கு வந்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம காவலுக்கு வந்து சரி. ஆமா. வந்த இடத்துல காவலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களா? இல்ல காவல் காக்க போன இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போனாங்களா? காவல் காக்க போன இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்காங்க. என்ன நல்லா இருக்கு? எப்படி இருக்குமா? எப்படி இருக்கு? ஏமா ஒரு வேலைக்கு ஒரு பொம்பளை போய் அனுப்பி வச்சா அந்த வேலையை மட்டும் பாக்கணும். உங்களை நம்பினேன், கடை எடுத்து கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறோம். அப்ப அதை விட்டு போட்டு நான் பிடிச்சேன் காதலிச்சு ஓடுனா என்ன அர்த்தம்? நீ எல்லாம் பேசுறீங்களே, தெரிஞ்சுதான் பேசுகிறேன்னு தெரியும். இப்ப காதலுக்கு கண்டு இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? காதல் வந்து எல்லாத்துக்கும் இயற்கை எல்லாத்துக்கும் வரக்கூடியது. சரி, சாதாரண மக்கள் எங்களை சொல்றீங்க பிள்ளைய. நாரதர் மகரிஷி உங்களுக்கே ஒரு நேரம் ஒரு பெண் மேல ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை தாண்டி 2 பேரும் போட்டி போடுவீங்க. அப்ப போய் 2 பேரும் மாறி மாறி புறங்கு முகமாக போகணும்னு சொல்லி அவர் 2 பேரும் மாத்தி அப்படியே எண்ணங்களை வைத்திருந்த காரணத்தினால என்ன நடந்தது? வந்தாரு உங்க யார் இருந்தா உங்க பாட்டு பெருமாள் வந்து அவர் என்ன பண்றாரு? அவர் அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. அப்ப உங்களுக்கே ஒரு நேரத்துல ஆசை வந்திருக்கா இல்லையா? காதல் வந்திருக்கா இல்லையா? ஆசை இல்லாத நாக மகாமுனிவருக்காகப்பட்டவர் பார்த்தோன்னே ஆசைப்பட்டாங்க. அது விஷயம் வேறு. அதான் உலகத்தை நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயம். புரியுதுங்களா? அது இந்த இடத்துல நீங்க வந்திருக்கு காவலுக்கு நான் வந்திருக்கேன். ஏன்னா உங்க அப்பா சொல்ற கேட்டு வந்தீங்க. எங்க அப்பா சிறந்த கோபுரமலை சொல்லிக்க மந்திரமலை என்று சொல்லிக்க உங்க அப்பா சொல்ல கேட்டு நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. எங்க அப்பா சொல்ல கேட்டதுனால உலகம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப உங்களை கேட்கிறேன், அதை நீங்களே சொல்லிக்கிறீங்க பாருங்க. கதை ரொம்ப முதல் மூர்த்தி சிவன் சிவபெருமான். அம்மா அவரோட வேலை அழிக்கக்கூடிய வேலை. பிரம்மா எங்க அப்பா. பிரம்மா அவங்க அப்பா. அவருக்கு என்ன படைக்கக்கூடிய வேலை? காக்கக்கூடிய வேலை. காக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கிறார்? 10 அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. அதான் அவதார கதாநாயகன் சொல்லுவாங்க. தசாவதார கதாநாயகன் 9 அவதாரம் எடுத்திருக்காரு. ஒரு அவதாரம் எடுக்க காத்திருக்காரு. எப்ப காத்திருக்காரு? 8வது அவதாரம் கல்வி அவதாரம். கல்வி அவதாரம் எடுப்பாரு. எடுக்க போறாரு. அது எங்க எப்ப யாருக்குமே தெரியாது. கல்வியத்துல
இருப்பாங்க. ஆமா. கலியுகம் வந்துச்சா? முத்திக்கிட்டே இருக்கின்றது. கலியுகம் வந்துச்சா? கலியுகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது வந்துச்சா இல்லையா? அப்ப எப்படி எடுப்பாருங்க? எடுப்பாருன்னா எனக்கு பாட்டு இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அதாவது உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தாய் தப்பன் பெரியவன் பேச்ச சிறுவர்கள் கேட்பதில்லை, சிறியவர் சொல்ல பெரியவர்கள் கேட்பது கிடையாது. அதாவது எப்போ ஒரு குழந்தை பிறந்த குழந்தை மகனாக இருக்கக்கூடியவே தாய் மேல ஆசைப்படுறாரோ அப்பேற்படும் கலியுகத்தில் தொடக்க முடிவு காரணம். அப்பேற்பட்ட அந்த கலியுக நேரத்திலே என் பாட்டன் பெருமாளாகப்பட்டவர் கலியுகம் எடுப்பார். கலியுகம் முடியறதுக்குள்ளே நம்ம பாட்டை என்ன பண்ணுவாரு? அந்த அவதாரத்தை எடுப்பாரு. நீங்க சொல்லி எடுத்து ஆகணும். ஆமா, எடுத்தாத்தே இந்த மறுபடியும் இந்த உலகம் பிரளயம் ஏற்பட்டு மறுபடியும் நன்மை பயக்கும். ஏன்னா உலகை தோட அழியும் சொல்றீங்க நீங்க. ஆமா, ஒரு பூலகத்தில் பிறக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தோற்றுவிப்பது, ஆமா, பிறக்கப்படுவது, சிருஷ்டிக்கப்படுவது நிறைய விதங்கள் இருக்கு. நான் உங்களை கேட்கிறேன், பிறப்பு என்பது மனிதத்தில் உண்டு. ஆமா, ஒருத்தன் பிறக்க 3 கொங்கையோட தோற்றுவிக்கப்பட்டவர்கள். தடாதகை பிராட்டி என்றால் மதுரை மீனாட்சி 3 கொங்கைகளோட பிறக்கப்பட்டார். 3 கொங்கையோட தோற்றுவிக்கப்பட்டார். இது விஷயம் உண்டு. ஆனா ஒருவன் 3 கண்ணோடு 4 கரங்களோடு பிறக்கப்பட்டான். 3 கண்ணு 4 கரங்கள் 4 கையோட பிறந்தேன். விசித்திரமான பிறப்பை கொண்டு பெற்ற தாயா அழகுதான். நம்ம போய் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்கேன், 3 கண்ணோடு 4 கையோடு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது குழந்தை இப்படி ஒரு முகந்தனை என்ன விஷயம் தெரியலையே அப்படி கேட்கின்ற பொழுது இது மாறுமா மாறாதா அப்படி கேட்கின்ற பொழுது அதுக்கான விஷயமே வேற. 3 கண்ணோடு 4 கையோடு பிறந்தவன் அவன் யாரால அழிஞ்சான் அப்படின்னு விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் வந்த விஷயத்தை சொல்லிடுவேன். எந்த விஷயம் வந்தா நீங்க என்ன விஷயம் வந்து எந்த விஷயம் என்ன அப்படின்னா என்ன விஷயமா நீங்க வந்துட்டு போறீங்க? ஒரு இல்ல உங்களுக்கு வேலை இருக்காது, ஊரெங்கும் கடலை செஞ்சுட்டு ஒவ்வொரு குடும்பத்தையா கெடுத்து கொடுத்துருக்கவரு. ஆமா, உங்களுக்கு என்ன வேலை விட்டு இருக்க போது நீங்க விஷயத்த சொல்ல போறீங்க? 3 கண்களோடும் 4 கைகளோடும் பிறந்தவன். விசித்திரமான ஒரு விஷயம் பிறந்தது. 3 கண்ணோடும் 4 குழந்தைகளோடும் ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்துருச்சு. பெத்த தாய்க்கு ரொம்ப வேதனை. 2 கண்ணு 2 கை எல்லாமே உடல் உறுப்பை இப்படிதான் பிறக்கும் போதே மாறுபட்டு விசித்திரமா போனுச்சா பெத்த தாய்க்கு எப்படி இருக்கும்? எந்த குழந்தையால இருக்குமா? வேதனை தாங்க முடியல, என்ன சொல்றதே தெரியல. அப்பதான் எல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அப்பதான் ஒரு அசரீதி ஒழிக்குது. அந்த அசரீதி என்ன சொல்கிறது அப்படியா? நீ கவலைப்படாதே, உன்னுடைய மகன் மூலமாக பிறந்திருக்கிறான் என்று கவலைப்படாதே, அது நாளடைவில் சரியாயிடும் அப்படின்னு சொல்வது. சரி, எப்படி சரியாகும்? உன்னுடைய அரண்மனைக்கு எல்லாம் வருவாங்க, வரும்பொழுது குழந்தையை தூக்குவார்கள் இல்லையா? அது 6 கடங்களாலும் உன் மகன் மீது படும் பொழுது அந்த ஊனமாகப்பட்டது மறையும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷம் வாங்கல இந்த அம்மாவுக்கு. அதே அசரீதி மறுபடியும் சொல்லுது, யார் கரங்கள் உன் மகன் மீது பட்டு அந்த ஊனமாகப்பட்டது மறைகிறதோ அவன் கையதான் உன் மகனுக்கு சாபம்னு சொல்லு. இறப்பு யார் கையில் ஊனம் மறையோ அவன் கையாலே உன் மகனுடைய இறப்பு நிகழும் அப்படின்னு அசரீதியாகப்பட்டது ஒழிக்குது. பார்த்தாங்க ரொம்ப வேதம் தாங்க முடியாது. இந்த பெத்த பிள்ளைய பெற்ற சந்தோஷம் பெறுவாளா இல்ல வேதனைப்படுவாளா பெத்த தாய்? ஒண்ணும் புரியல. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தை வளர்றா. அரண்மனைக்கு வர்றவங்க எல்லாமே தூக்குறாங்க, கொஞ்சம் சின்ன குழந்தை இல்லையா? அப்பதான் யாரு கண்ணன் வர்றாரு. யார? அந்த குழந்தைய நம்ம அத்தையை பார்த்து போலாம், நம்ம அத்தை மகனை பார்த்துட்டு போலாம். அடுத்து கண்ணனாகப்பட்டவர் வர்றாரு. அந்த குழந்தையை தூக்கிறார். தூக்குல உடனே பார்த்து உணவாகப்பட்டது மறைஞ்சிருச்சு. ஒரே சந்தோஷம். அம்மா பட்ட தாக்கி சந்தோஷம் வந்ததோட வேதனை ஏற்கனவே அசரீதி சொல்லிருக்கு. யார் கரங்கள் பட்டு இந்த ஊனமாகப்பட்டது மறைகிறதோ அவன் கைதான் உன் மகனுக்கு சாதி என்று வேதனை தாங்க முடியல. அப்பதான் கேட்கிற கண்ணா, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு அசரீதி இப்படி சொல்லியிருக்கு, தயவு செய்து என் மகனை இதுவே நீ செய்து விடாதே அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்கிறாங்க.
அவதான் சொல்றாரு, அத்தை கவலைப்படாதீங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் உன்னுடைய மகன் என்னை எதிர்த்து என்ன பேசினாலும் கூட நான் கேட்டுக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 100 வார்த்தைகள் பேசி ஒரு அளவு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கா இல்லையா? 100 வார்த்தைகள் பேசுற வரைக்கும் நான் பொறுத்து கொண்டிருப்பேன். 100 வார்த்தைக்கு மேல 101வது பேசினாலும் கூட நான் அசதி என்ன சொன்னதோ அதை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல வந்து தெரிஞ்சிருச்சு, பிறந்தவன் யாருன்னா சிசுபாலன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்ப நம் சாவை இப்படித்தான் நிகழும் அப்படின்னு. அப்பதிலேயே பாருங்க, இந்த கண்ணன் மீது அதிகமான ஒரு கோபம், வெறுப்பு, பிடிக்கவே பிடிக்காது. வெறுப்புகளை மட்டுமே அப்படியே சுமந்து கொண்டு வாழ்கிறான். யாரும் இவன் குறையோட பிறந்த பிள்ளை இல்லையா, இவங்க ஏதோ நமக்கு சாவு அப்படின்னு வெறுப்பு அதிகமாகிடுச்சு. இந்த வெறுப்பு நாளடைவில் ரொம்ப கோபமாகி உக்கிரத்துல இருக்கு. அப்பதான் மகாபாரதம். பாண்டவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, ஒரு யாகம் நடக்குது, பெரிய அரண்மனை விட்டுறாங்க, ராஜசூய யாகம் நடக்குது. அதுல முதல் மரியாதை எல்லாருமே வந்திருக்காங்க. முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த சபையில பேச்சு எழுது. அப்பதான் சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து, அப்ப கிருஷ்ணனாகப்பட்டவர் கூடவே இருந்தவருடைய கண்ணன் தானே கூடவே இருக்கிறாரு, அப்ப கண்ணனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு. அப்பதான் யாருக்கு, அந்த சபையில சிசுபாலன் வந்திருக்கான், குறையோடு பிறந்தாங்க இல்லையா, அந்த சிசுபாலன் வந்திருக்கான். அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம். எல்லாமே அதை ஏத்துக்கிறாங்க, ஆனா இதனால மட்டும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. காரணம் என்ன, அந்த வெறுப்பு. அப்ப ஆரம்பத்துல தான் இப்படி வளர்ந்துட்டு வர்றான். அப்பதான் எந்திரிச்சு பேசுறான். பேச்சு சாதாரண பேச்சு இல்ல, மரியாதை இல்லாம எப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படியெல்லாம் பேசுகிறான். திருட்டு பையன், வெண்ணியை திருடுறவன், பெண்களுடைய சிலையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறவன், ஆட்டங்கள்ல இருக்கிறவன், மாடு மேய்க்கிறவன், என்னென்ன பேச முடியுமா அத்தனை சொற்களையும் பேசுகிறார். ஒரு சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு, பேசட்டும் முடியும். பேசிக்கிட்டே இருக்கான், பேசுறான் 50 ஆச்சு 60 ஆயிடுச்சு, 100 வார்த்தைகள் பேசுகிறான், கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் 101வது ஒரு வார்த்தையை பேசுகிறான். அவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவர் அப்பதான் என்ன பண்றாரு, கையில் வைத்திருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தில் அப்படியே விடுறாரு. அவன் கழுத்தை பார்த்து குறிபார்த்து அப்படியே அந்த சுதர்சன சக்கரமாகப்பட்டது போய் தன்னுடைய சிசுபாலன் தலையை அப்படியே கொய்து சென்றது. சிசுபாலன் இறந்தான். கண்ணனாகப்பட்டவர் தூக்கும் பொழுது அந்த ஊனமாகப்பட்டது மறைந்தது. அதே கண்ணன் கையிலே அந்த சுதர்சன சக்கரத்திலே சாவு இருந்தது அவனுக்கு. யாருன்னா அவன் தான் சிசுபாலன். 3 கண்ணோட வரலாம், 4 கையோட வரலாம். அவனை அழித்தவன் யாரு அப்படின்னா கண்ணனாகப்பட்டவன். அப்ப மகாபாரதத்துல 3 கண்களோடும் 4 கரங்களோடு பிறக்கப்பட்டவன் சிசுபாலன். அந்த சிசுபாலன் யாரால் அழியப்பட்டான் என்றால் மகாவிஷ்ணு, அதாவது கண்ணனாக அவன் அழியப்பட்டான். எத்தனை திடீர்னு சொல்லுவேன், திதிகள் 15 இருக்கின்றது. எத்தனை? 15 திதிகள் உண்டு. திதிகளை வந்து விசேஷங்களா வைப்போம்ல. ஆமா, எல்லா திதிகளையும் ஒவ்வொரு விசேஷம் வைப்போம். ஆமா, சிறப்பான திதி. ஆனா 15 திதிகள், இதுல 2 திதியை மட்டும் எந்த ஒரு விசேஷங்களும் வைக்க மாட்டோம். நல்ல விசேஷம். என்ன காரணம்? திதியில நல்ல விஷயம். 2 திதியில நடத்த மாட்டாங்க. ஒண்ணு அஷ்டமி நவமி. அஷ்டமி நவமி திதியில மட்டும் எந்த ஒரு நாளாலையும் நடத்த மாட்டாங்க. அந்த அஷ்டமி நவமி அப்படி என்ன அந்த நவமிக்கு ஒரு இது ஏன் நடத்த மாட்டாங்க? கேட்டு தெரிஞ்சுக்கீங்கன்னா நான் கேட்டு தெரிஞ்சுக்கல. கேட்டு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் பேச வரேங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல நான் பேசுறது ஆரம்பத்துல பேச மாட்டேன், காரணத்தோட பேசணும். இன்னைக்கு என்ன நாள்? முதல்ல கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி கிருஷ்ண பரமாத்மா அவதரிக்கப்பட்ட ஒரு நாள். கிருஷ்ண பரமாத்மா அவதரிக்கப்பட்ட வசுதேவருக்கும் தேவகி என்ற பெண்ணுக்கும் சிறைச்சாலையில் பிறக்கப்பட்டவன் கிருஷ்ண பரமாத்மா. அவங்க பிறக்கப்பட்ட நாள் அவரை பத்தி நம்ம ஏதாவது சொல்லணுமா இல்லையா? ஒருத்தவங்க ஒரு பிறநாள் அவங்கள பத்தி வாழ்த்துவோம் பார்த்தீங்களா, ஒரு சிறப்பா ஏதாவது நல்ல உரைகள் சொல்லி வாழ்த்துவோம். இப்ப சிவபெருமான் சிவன் சொல்லுவான். அவருடைய முதல்ல அவங்களுடைய பெருமையை சொல்லதான் நம்ம வந்திருக்கோம். நம்மளுக்கு வேலையே அதுதான். அப்ப நீங்க கேட்டு என்ன பண்ணாங்க, நீங்க சொல்லாட்டி உள்ள போங்க. இந்த கேள்வியை தெரிஞ்சு தெரியாம கேட்கறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியாம கேட்டுட்டு அதெல்லாம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? எப்படி பேச்ச நல்லா தான் இருக்கு, வாயெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பேச்சு. நான் கேட்ட பதில் சொல்லும் போது தெரியாம கேள்வி கேட்பானா? ஆனா இடம் பார்த்து சமயத்தை பார்த்து கேட்கறீங்க. சமயம் பார்த்துதான் முதலாளி பேசணும். பேசணும் நீங்க சொல்லிருக்கீங்க. பேச்சுக்கு ஒரு அங்கங்களை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். பேச்சிலே சிறப்பான கலைகள் எப்படி பேசுறீங்க, எதை பேசக்கூடாது, இடம் பார்த்து பொருள் பார்த்து அங்கம் பார்த்து பேசணும். பேசணும், இடத்துக்கு தகுந்தாற்போல பேசணும். அப்ப இன்னைக்கு என்ன இடம், என்ன நாள்,
அதற்கு ஏண்டாப்ல பேச வேண்டும். ஆமா, பேச ப்ரோஜனம் இல்லாம போகக்கூடாதுங்களா? எங்க பேச மாட்டீங்களோ? அஷ்டமி நவமி திதியில எந்த ஒரு விழாவும் நடத்த மாட்டாங்க. ஒரு காதுகுத்தா இருக்கணும், ஒரு கல்யாணம் இருக்கட்டும், ஒரு வீடு பாதுகாத்து ஒரு வீடு டச் பண்ணணும்னா கூட அஷ்டமி நவமி திதியில எந்த ஒரு நல்ல காரியமும் நடத்த மாட்டாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா அது ஒருத்தர் கொடுத்த சாபம். யாரு? சிவபெருமான் கொடுத்த ஒரு சாபம். அந்த 2 திதி இருக்கும். காரணம் அப்படின்னா 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரங்கள் யாரு, யாருடைய பிள்ளை அப்படின்னா தட்சனோட பிள்ளைகள். தட்சன் இருக்கிறாரே அவருடைய பிள்ளைகள். என்ன பிள்ளைகளா? இந்த 27 நட்சத்திரங்களுடைய பிள்ளைகளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா சந்திர பகவானுக்கு. நிலவு இருக்காரு சந்திரன், அந்த சந்திரனுக்கு கட்டி கொடுக்குறாரு. அப்ப கட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லி கட்டி கொடுக்குறாருன்னா, எப்ப ஒரு பெண்கிட்ட எந்த அளவுக்கு அன்பு காட்டியோ அதே அன்பு எல்லா பெண்களிடையே இருக்கணும். 27 பெண்ணிடத்தில் ஒரே மாதிரி அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லிதான் கட்டி கொடுக்குறாங்க. சந்திரனும் அதே மாதிரி கட்டி போய் வாழ்ந்துடுறீங்க. ஆனா கொஞ்ச நாளாக என்ன ஆகுதுன்னா, இந்த ரோகிணின்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அந்த ரோகிணி என்ற பெண்கிட்ட மட்டும் ரொம்ப அனுமையா வரீங்க. மற்ற பெண்கள் கண்டுக்கிறதே இல்லை. இத பார்த்த மற்ற பெண்கள் போய் தன்னுடைய தந்தையிட சொல்றாங்க, அப்பா இந்த மாதிரி இல்லாம வருவீங்க, எல்லாத்துக்கிட்டே அன்பு காட்ட சொன்னீங்க, ஆனா அந்த ரோகிணிகிட்ட மட்டும்தான் எந்த நேரமும் அன்பா இருக்காரு, என்னால கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு 26 பெண்கள் போய் தட்சன் சொன்ன உடனே அவர் பார்த்தாரு. என்ன பண்றாரு, உன்னை என்ன சொல்லி கட்டி விடுறேன், 27 பெண்ணிடத்துல ஒரே மாதிரி அன்பு காட்ட சொல்லி, ஆனா நீ ஒரு பெண்ணிடத்துல மட்டும் அன்பு காட்டுற. இதுக்கு காரணம் என்ன, நீ ரொம்ப அழகா இருக்கிற நினைப்பு. அழகு இருக்குனால இந்த அழகு நீ ஆட்ட போடுறது. அழகுன்னா அழகாத்தானே இருப்பாங்க. நினைப்போம்னாக்க நம்ம அழகா இருக்காங்க. நினைக்க என்ன இருக்கு, அழகா இருக்காமே, இது எல்லாத்துக்குள்ள இயல்புதான். நம்ம அழகா இருக்காமே அப்படின்னு நான் சந்திரனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சந்திரனை பார்க்க முழு நிலவு எப்படி இருக்கு, அழகா இருக்கு. அப்ப நீ அழகா இருக்கிறது உனக்கு மகாந்தே உனக்கு ஆணவம். அதனால எப்ப நான் சொன்னபடி நீ ஏற்கலையோ உன்னுடைய அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவது கடவுது. தேஞ்சு போய் சாபத்தை கொடுத்தாரு. முழு நிலவரக்கூடிய சந்திரன் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து அப்படியே அமாவாசை ஆக போறேன். அந்த நேரத்துல இந்த 3ஆம் பிறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வழிமுறை அந்த சந்திரன் சிவபெருமான நாடி கஞ்சம் வேண்டாம். அப்ப சிவபெருமான் அவருடைய சாபத்துக்கு அழகா தான் போற. ஆனா மறுபடியும் நான் சாப போட்டு சொல்ல தர்றேன். எப்படி தர்றேன்னா, அவர் சொன்னபடி சாபத்தின்படி நீ முழு அமாவாசையா மாறிட்டாலும் மறுபடியும் வளர்ந்து முழு பௌர்ணமியா வருவ அப்படின்னு வரம் கொடுத்தார் சிவபெருமான். அதனாலதான் நிலவாகப்பட்ட 15 நாள் தேய்ந்தும் 15 நாள் வளர்ந்தும் அமாவாசை என்று சொல்லக்கூடியது பௌர்ணமி என்று வரக்கூடிய நிலவுக்கு காரணம். இது 15 நாள், முன் 15 பின் 15 இதுதான் திதியாக மாறினார்கள். இந்த திதியெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சு சிவபெருமான் வேதங்களை பற்றி விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிவிட்டு இருக்கின்ற பொழுது மற்ற திதியெல்லாம் கதையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அஷ்டமி நவமி என்ற திதி பார்த்தீங்கன்னா 8வது 9வது இருக்கிற திதி, இந்த 2 திதியை மட்டும் சிவபெருமான் சொல்றத கேட்காம இருந்தனால அவர் என்ன பண்றாரு, சிவபெருமான் அந்த 2 திதிக்கு சாபத்தை கொடுக்கிறாரு. நான் சொல்றதை கேட்காம செவித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு 2 பேரும். இந்த 2 பேரும் பூலோகத்துல என்ன ஒரு விசேஷம் வச்சாலும் சரி, மற்ற திதிகள்லாம் நல்ல காரியம் நடத்துவாங்க. ஆனா அஷ்டமி நவமி வரக்கூடிய இந்த திதி, உங்க திதி வரக்கூடிய காலகட்டத்துல நாட்கள்ல எந்த ஒரு நல்ல விசேஷமும் நடத்த மாட்டாங்கன்னு சாபத்தை கொடுக்குறாரு. அதனாலதான் அஷ்டமி நவமி திதியில எந்த ஒரு சுபகாரியமும் நடத்த மாட்டாங்க. இது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த 2 திதிகளும் யார போய் மறுபடியும் வணங்கிக்கிறாங்க, என் பாட்டன் பெருமாளுக்கு போய் வணங்கிட்டாங்க. சிவபெருமானுடைய சாபத்துக்கு ஆளாகிட்டாங்க. இந்த சாபத்துக்கு எங்களுக்கு விமோசனம் இருக்கா இல்லையா அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்கும் போது, அப்ப மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அஷ்டமி நவமி திதியில எந்த ஒரு காரியம் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சிவபெருமான் சாபம் கொடுத்துட்டாரு. எந்த திதியில நடத்த மாட்டான்னு சொல்லி சாபம் கொடுத்தாலும் அந்த திதி வரக்கூடிய நாட்களில் நாங்க பூலோகத்துல பல அவதாரங்கள் எடுக்க காத்திருக்கேன். அதுல அஷ்டமி திதி என்று கிருஷ்ணனாக இந்த பூலோகத்தில் பிறந்தேன். நீ பிறக்கக்கூடிய அந்த நீ வரக்கூடிய அந்த திதி நாட்கள் நான் பிறந்து கோகுலாஷ்டமி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விழா கொண்டாடுவதற்கான வழி நான் உனக்கு பெருமை தேடி கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் மகாவிஷ்ணு வரம் கொடுத்தார். இன்னொரு திதி என்ன, நவமி.
இந்த நவமி திதி என்று ராமர் அவதாரம் எடுத்து ராம நவமியில தான் ராமர் பிறந்தார். அன்று ராமராக அந்த திதியில பிறந்து ஒரு பெருமை தேடி கொடுப்பேன் அப்படின்னு அந்த 2 திதிகளுக்கும் வரம் கொடுத்தார். அதுக்காக சிவபெருமான் கொடுத்த சாபத்தின்படி நவமி அஷ்டமி திதியில எந்த ஒரு காரியம் நடத்த மாட்டாங்க. ஆனா பெருமாள் கொடுத்த வரத்தின்படி யாதவன் சொல்லக்கூடிய வணங்குவதற்காக ரோகிணாஷ்டமி நவமி என்று பெருமாள் சொல்லக்கூடிய கிருஷ்ணனுக்கு ராமருக்கு பெருமை விடுத்தார். இதுல நீங்க கேட்டு கேட்க சரியான விளக்கமா விளக்கமான்னு சொல்றீங்க. சரியா சொல்ல முதல்ல சொல்லுங்க. என்ன பாருங்க சரியா சொல்றீங்க. கேட்டீங்க சொல்லிட்டே சரியா சொல்றாங்க. சரியான விளக்கமா உங்க நாடு சரியான விளக்கமான்னு நான் சொல்றேன். சரியான விளக்கம் சொல்றது நான் இல்ல. பாட்டன் பெருமாளை பத்தி எனக்கு சொன்னது நானு. அப்ப சரியா சொல்லிருக்கீங்க. ஒரு சந்தேகமா இருக்கா? நீங்களா சொல்லிட்டே ஒண்ணும் புரியல. நான் சொல்லணும். யாரு நான் சொல்லணும். சரியா கேட்ட நான் கேள்வி கேட்டிருக்கேன். சரி சரி பரவாயில்ல சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. சரியா தான் கேட்டு சொல்லுங்க. நான் சொல்லணுமா இல்லையா? நம்ம நாடு என்ன நாடு? தமிழ்நாடா? தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஆமா. இந்திய நாடு தமிழ்நாடு எல்லாமே தமிழ் தான். தமிழ்நாடு இந்திய நாடு. தேசிய ஒவ்வொரு விஷயமா கேட்பேன். சொல்லுங்க கேள்வியா? சொல்லுங்க. இந்திய தேசிய மரம்னா என்ன சொல்லுவாங்க? எல்லா பிள்ளைகளும் தெரியும். ஆய மரத்தை சொல்லுவோம். தேசிய பறவை மயில சொல்லுவோம். தேசிய விலங்கு விலங்கு தேசிய விலங்கு என்ன சொல்லுவோம்? புலிய சொல்லுவோம். கிடையாது. என்ன சொல்லுங்க நீங்க? தேசிய விலங்கு புலி. புலி. தேசிய கீதம் தேசிய கீதம் இது. ஆமா பார்த்ததே. பாடுவோமா? பாடுவோமா? பாடுவோம். என்ன சும்மா 2 வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. பாட சொல்லுங்க. ஜனகண மனகதி பாடுவோம். அது தேசிய கீதம். தேசிய இது இந்தியாவுக்குள்ள பெருமை. தமிழகத்துக்குள்ள பெருமை என்ன? பெருமை நிறைய பெருமை. என்ன பெருமை சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன மரம்? என்ன மரம்? பனை மரம். தமிழ்நாட்டுக்கு என்ன மலர்? என்ன மலர்? சிங்காந்த மலர். சிங்காந்த மலர். சிங்காந்த மலர். அப்ப தமிழ்நாட்டுக்கு பறவை இருக்குல்ல? என்ன பறவை? என்ன பறவை? அதுதான் மணிப்புறா. மணிப்புறா. விலங்கு இருக்குமே. என்ன விலங்கு சொல்லுங்க? அது வரையாடு. வரையாடு. புறாவை ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? புறா தான் எந்த புறாவோட சேர்றமோ அந்த புறாவை தவிர்த்து வேற புறாவோட சேரவே செய்யாது. புறான்னு சொல்லி புறானா ஒரு வகைதானா? பறவை. இது மணிப்புறா. நான் சொல்றது அதான் மணிப்புறா. மணியாக இருக்கும். இந்த மணிப்புறா மட்டும்தான் என்ன தன்மை உடையது? ஒரு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒழுக்கத்தில் பறவைகளை பலந்த இருக்கு. 1 மாதம் ஆணாகவும் 1 மாதம் பெண்ணாகவும் ஒரு சிட்டு இருக்கும். என்ன சிட்டு? ஈரிடல் சிட்டுன்னு ஒரு சிட்டு. ஈரிடல் சிட்டு. அது 1 மாதம் ஆணாக 1 மாதம் பெண்ணாக இருக்கும். சரி, பறவை பறவை நம்ம சொல்லுவாங்க. பறவையே சிறிய பறவைனா சிட்டு குருவியை சொல்லுவாங்க. சிறிய பறவை என்ன பறவை இருக்கு? சிட்டு குருவி தனி பறவை இருக்கு. ஆமா. தூக்கணா குருவி கூட பாத்தீங்களா? பாத்துருக்கேன். அதான் எங்கேயாவது இருக்கா? இப்பெல்லாம் இல்ல. அப்பெல்லாம் இல்ல. இப்பெல்லாம் இல்ல. மரம் இருந்தாலும் குளத்தி வாழ்ந்தது எந்த மரம்? சிட்டுக்குருவிங்கிறது. எந்த மரம்? ஆனா தூக்கணா குருவி என்பது தென்னை மரத்துல இருக்கு. இருங்க. தென்னை மரம் இருந்துச்சு, பனை மரம் இருந்துச்சு, எல்லா குருவிகளும் கூடு கட்டி வாழ்ந்துச்சு. இப்பெல்லாம் மரம் எங்க இருக்கு? எந்த குருவி கூடு கட்டி வாழ முடியும்? எந்த கூட்டக்கிழமை மரங்கள் பார்க்கத்தான் செய்யுது. குருவிகள் தான் இல்ல. ஏன் குருவிகள் இல்ல? காரணம் என்னன்னா, என்ன காரணம்? நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற பாத்தீங்களா கைகளை பேசி இதுல பலவிதமான கதிர்வீச்சுகள் காற்றோட உலாவி தெரிகின்றன. அந்த கதிர்வீச்சு காரணமாக சில உயிரினங்கள் அழிந்து விட்டது. அதே மாதிரி மின்மினி பூச்சி என்பதெல்லாம் நிறைய பறந்து தெரியும் இரவு நேரத்துல. இன்னைக்கெல்லாம் அதை எங்கேயாவது பார்க்க முடியுதா? பார்க்கவே முடியாது. அழிந்து விட்டது. எல்லா விஷயம் ரசாயனங்கள் பல விதமான கெடுதல்களுடைய காரணத்தினாலே, அதாவது கதிர்வீச்சு காரணமா இதெல்லாம் அழிந்து விட்டது. இந்த தூக்கணாங்குருவி கூடோட தன்மை என்ன தெரியுமா? தூக்கணாங்குருவி கூட வந்து தென்னை மரத்துல முனியா கட்டும். ஏன் முனியா கட்டுது? எந்த ஒரு பூச்சியா இருந்தாலும் எந்த ஒரு பறவையா இருந்தாலும் முடியல வந்து உட்கார முடியாது. அந்த தீண்டனா பறிக்கணும் அப்படின்றது கீழே விழுந்துடும். அதனால இரண்டாவது அது கூடு கட்டும். பாதுகாப்பா கூட்டோட அது கூடு கட்டுகின்ற பொழுது அது எந்த தோகையை திரிச்சா அந்த கூடு கட்டும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. எவ்வளவு நேரம் மழை பெய்ஞ்சாலும் சாதாரண வைக்கக்கூட வச்சுக்கிறேன் அதுல தண்ணி பட்டுச்சுன்னா நனைஞ்சு ஒரு வாரி ஊறி போயிடும். ஆனா அந்த தூக்கணாங்குருவி கூட்ட பாருங்க, எவ்வளவு மழை பெய்ஞ்சு எவ்வளவு தண்ணியை ஊத்துங்க நரம்பு ஆட்ட இருக்கு அந்த கூடு. அது எந்த நரம்பு தெரிஞ்சு அதுல கூடு கட்டும். இன்னொன்னு கூடு கட்டுகின்ற பொழுது
இரவு நேரத்துல வெளிச்சமா இருக்கிறதாண்டி இந்த முன்னணி பூச்சி எடுத்து கொண்டே அந்த கூட்டுக்குள்ள வச்சிருக்க பறவை வெளிச்சத்துக்கு அதோட அறிவு நான் 5 அறிவு கொண்டதுனா விலங்குகள் 6 அறிவு கொண்டது 6 மனிதர்கள் 4 அறிவு கொண்டது அந்த பறவை அது இன்னொரு விஷயம் என்ன தெரியா அந்த கூட்டுக்குள்ள சில கல்லுல கொண்டே போடும் ஏன் போடும் கல்லு மனிதன் வந்து இன்னைக்கு வெக்கையா இருக்கணும்னா இன்னைக்கு என்னமோ பயன்படுத்துறாங்க நவீன காலத்துல வந்து நம்மளுக்கு அந்த குளிர் சாதனை பற்றி நிறைய சாதனை பற்றி வச்சிருக்காங்க ஆனா பறவை என்ன அந்த கூட்டுக்குள்ள நம்ம கல்ல எடுத்து போடும் வெக்கையான காலத்துல அந்த கல்ல அதுக்குள்ள போட்டுடும் போது அது குளுக்குள் இருக்கு அதே நேரத்துல மழை காலத்துல என்ன பண்றீங்க வெக்கையா வேணும் அப்ப எந்த கல்லு வெக்கையா இருக்கு வெப்பமா இருக்கு தெரிஞ்சு மழை காலத்துல அந்த கல்ல எடுத்து போட்டுக்கணும் அது வெப்பமா இருக்கு அப்படி தப்பவ பண்ணில அறிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மழை கொண்டது தூக்கணாங்குருவி கூடு நிறைய விஷயங்கள் இருக்கிறது பறவை சிறிய பறவை பறவை மிக பெரிய பறவை இது சிறிய சிறிய பெரிய பறவை நீங்க சொல்லுங்க இங்க பறவை வரணும் சொல்லுவாங்க பறவை தான் நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க இப்ப நீங்க தானே சிறிய பறவை என்ன இப்ப நீங்க தானே கேட்டுட்டு இருக்கீங்க சொல்லுங்களே கழுகு அதுதான் பெரிய பறவை அதை விட பறவை இருக்கா அப்ப இந்த நீர் கோழிங்கறாங்கல எப்படி நெருப்பு கோழி அது ஏதோ அது ஏதோ அதெல்லாம் பறக்குதா பறக்குது அது பறவை சார்ந்ததானே பறவை சார்ந்து குஞ்சு வைக்கறாங்கமா குஞ்சு வைக்கறாங்க அது ஏதோ செய்றா இப்படி வேணும்னா சொல்லுங்க அது இடத்துல பறக்கக்கூடிய பறவை வேணும்னா சொல்லுங்க கழுகு சரியா பெரிய பறவையா இருக்குனா நீர் கோழி நெருப்பு கோழி சொல்ற பாத்தீங்களா அதான் பெரிய பறவை குருவிகள் தான் இந்த குருவிகள் இதெல்லாம் கேட்டேன் இதெல்லாம் சின்ன கோழி ஆடு மரம் நான் கேட்டேன் எங்க இருக்கு அந்த விஷயம் சொல்லுங்க பருவங்கள் எத்தனை ஏழு நீங்க கேட்டே பதிவே மங்கி வந்து அடியை தெளிவே பேரும் சொல்லக்கூடிய ஏழு பருவம் ஏழு பருவம் நீங்க அடைஞ்சிருக்க பருவம் மூன்றாவது பருவம் மங்கி பருவம் நான் கேக்குறேன் இந்த பருவத்துல இருக்கீங்க இந்த பருவத்துல வரணும் ஏன் இதுதான் பருவம் இப்பதான் வரணும் இந்த பருவத்துல வந்து பருவம் வேண்டுமா எல்லாமே சொல்லுவாங்க நீங்க சொல்ற சரிதான் எங்க அப்பா என்ன சொல்லிருக்காரு எங்க அப்பா கிடையாது நானே சொல்றேன் ஏன் அப்பா இருக்காரு ஏன் நான் பருவம் வந்திருக்கேன் நீங்க கேக்குறீங்க சின்ன பிள்ளைங்க புரியல சின்ன பிள்ளைங்க காட்டுல போயிட்டு ஒரு வேலையை செய்ய இந்த பறவை விரட்டு அப்படின்னு சின்ன பிள்ளைங்க அழி போட்டா சின்ன பிள்ளைங்க சரி வேலையை சரியா செய்வாங்க வீடு வந்து சேராது தெரியாம சொல்லிட்டாங்க சின்ன பிள்ளைங்க ஓட இந்த மாதிரி போயிடும் வயசானவங்க தான் முடியாது இந்த மாதிரி வயசானவங்க அவங்களால முடியாது பல்லாமேடு எல்லாமே தாண்டணும் முடியாது ஆனா என்ன மாதிரி இந்த வயசு பக்குவப்பட்ட வயசு வேற வேலைகளை பார்க்கக்கூடிய வயசு வேற அதனாலதான் நான் வந்து கவலை சின்ன பிள்ளைங்க எல்லாமே வீடு வந்து செய்யாது ஆமா வயது முதிர்ந்த பாட்டிமான ஒரு வேலை கேட்கணும்னா இதை தாண்டி அதை தாண்டி பார்க்க வேண்டியதை தாண்டி எது போய் ஓட முடியாது ஆனா நீங்க நல்லா தாண்டி எதை வேலையும் தாண்டி அதனாலதான் நான் வேண்டியதை தாண்டி கூட நீங்க பருவ வேண்டியது பருவத்தோட வந்துருக்கீங்க இந்த பருவத்தோட இருக்கிற உங்களுக்கு ஒரு பதிய பார்த்து நான் வந்துருக்கீங்க பதினா புருஷனா உனக்கு மாப்பிள்ள எனக்கா பார்த்துட்டு வந்திருக்கீங்க நல்ல விட பார்த்தாடி புருஷ பாத்தீங்களா மாப்பிள்ள அழகா இருப்பாரா இல்ல நான் மட்டும் இல்ல நான் மட்டும் கல்யாணம் ஆகாம இப்படியே இருக்க போனா சொல்லலாம் எனக்கு ஆசைகள் இருக்கு நானும் கல்யாணம் பண்ண ஒரு 40 தெரியும் நீ எப்போ உங்க அத்தை காவலுக்கு வந்த இடத்துல கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களோ அப்பயே நீ ஒரு அப்படிலாம் இடத்துல ஒரு கூட்டிட்டு போவாங்க யாரு கூட்டிட்டு போறேன் நீங்க கேக்குறீங்க காவல் முடியக்கூடிய திறமையில இருக்கு அப்ப காவல் முடிஞ்சுமா சும்மா தான் இருக்கு அவங்க முடியக்கூடிய திறமையில இருக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க சரி நம்மளோட எல்லாரும் நம்மளோட ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒரு 40 பிள்ளையை பெற்று சந்தோஷமா ஒரு குடும்பம் குட்டியை வாழ்வோம் 40 பிள்ளையா போதுமா இப்பதான் இது போதும் அப்புறம் பாத்துக்கலாம் அது எனக்கு ஒரு சராசரி கொண்டாட சாமி ஆளு மாப்பிள்ளை பார்த்துட்டு சரி அழகா இருக்கணும் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்கீங்க முதல்ல நல்லா பணம் காசு வச்சிருக்கணும் உலகமே பணம் தான் காசு கொடுக்கறாங்க யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அதனால பணம் காசு நிறைய வச்சிருக்கலாம் அப்பேற்பட்ட குடும்பமா இருக்கலாம் ஆனா பெரிய குடும்பமா இருக்கலாம் அதுலதான் பெரிய குடும்பம் தான் நான் பாத்துருக்கேன் அதுலதான் நான் வாழ ஆசைப்படுறேன் சாமி ஆனா எப்பேற்பட்ட குடும்பமா இருக்குன்னு கேளுங்க பெரிய குடும்பம் மாமனார் இருக்கக்கூடாது மாமியார் இருக்கக்கூடாது நாத்தனார் குழந்தைனார் யாரும் இருக்கக்கூடாது என் புருஷன் மட்டும் இருக்கலாம் அந்த மாதிரி குடும்பம் அதான் புருஷன் மட்டும் இருக்கிறது பெரிய குடும்பமாங்க ஆமா பெரிய குடும்பம்னாக்க சின்ன மாமனார் பெரிய மாமனார் சின்ன ஆகி பெரிய ஐயா 50 பேர் இருக்க முடியாம பெரிய குடும்பம் நாங்க 40 பிள்ளை வச்சிருக்கோம் நாங்க உருவாக்குவோம் பெரிய குடும்பமா நல்லா இருக்கு அது உனக்கு பார்த்து அந்த மாப்பிள்ளை யாருக்கு ஓட்டு சொல்றீங்க நல்ல மாப்பிள்ளைய சொல்லு சாமி கட்ட மாதிரி வேட்டா பாரு கட்டி உள்ள வைக்க போறேன்
பூமாலை கட்டி கொண்டு வந்து அவரோட சேர்த்து வச்சு கட்டி வைப்பேன். மாலை கட்டுவா? மாலை எல்லாம் கட்டுவீங்களா? நல்லா கட்டுவேன். நல்லா கட்டுவீங்களா? கட்ட தெரியுமா? வந்து பாருங்க, மாட்டி வைக்கல. மாலை போட்டா நானும் அங்கதான் இருப்பேன். நானும் இருந்தாலும் அங்கே ஓடி போயிருக்கேன். சரி, மாலை கட்டவே கட்டுறிய அவங்க வாங்க. இந்த குஞ்சம்லாம் நல்லா போடுங்க. உனக்கு 2 உஞ்ச வச்சு வேண்டியதானே. இந்த மாதிரி கட்ட மாதிரி இந்த டிவன்னா பச்ச மாதிரி இந்த மாதிரி மேல கிட்ட தானமா நீ சமாதத்தை இப்ப தானமா சமாதத்தை இப்போ தானமா குட்டகுடி கமலமா குலக்கல முத்தமா குட்டகுடி கமலமா குலக்கல முத்தமா நான் வாழ்ந்தாலே வாழ்க்கை உனக்கு இனிக்குமா நான் மனசுக்காரே வாழ்க்கை உனக்கு இனிக்குமா நான் வாழ்க்கையிலே நன்மை கேட்டுக்கமா ஆறு வார்த்தையிலே நன்மை இருக்கு கேட்டுக்கோமோ கபடியை கிட்ட நல்ல வழி மாறவா வட்டவழி வட்டப்போ கட்டி உன வைக்க போறே கண்ட வழி ஏதே கிட்ட தானமா பழனி முருகனமா பத்துமணி வேதனமா பழனி முருகனமா பத்துமணி வேதனமா மாயப்பா என்று சொல்லாதே வந்து நிக்கணுமா கொஞ்சம் பயப்பட்டவர் கேளுங்க அலியம்மா கேளுங்க மாயப்பா என்று சொல்லாதே வந்து நிக்கணுமா அவனுக்கு நாளமுள்ள சுப்புரமணியனமா அவனுக்கு பாத சொன்ன சுப்புரமணியம்மா அவனுக்கு நாளமுள்ள சுப்புரமணியனமா கட்டப்படி நேரத்திலே வந்து நிக்கணுமா கட்டப்படி 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 நிக்கணுமா மதத்தேரி பண்ணாலாமா மாப்பிள்ளை பிடிக்கல. நான் கட்ட மாட்டேன். கண்ணன், கடவுள், வேண்டாம். கார்த்திகேயன், வேண்டாம். உலகத்துல பெரிய உலகத்துல உள்ள மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. எனக்கு கல்யாண ஆசையே இல்ல. பெருமாள் சொன்னா பெரியவர் சொன்னா பெருமாளே சொல்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. என் மாப்பிள்ளை பிடிச்சதே எனக்கு கம்மி. மாப்பிள்ளை பிடிக்கல, எடுத்த காலி பண்ணுங்க முதல்ல. எடுத்த காலி பண்ணுங்க. ஏதோ என் மாப்பிள்ளை வந்ததுமே புடிக்கலாம் புடிக்கலான்னு இருக்கியா? இங்க பாருங்க, நீ புடிக்குதுன்னு சொன்னாலும் சரி, இல்ல எனக்கு புடிக்கலன்னு சொன்னாலும் சரி, நான் பார்த்து வந்த மாப்பிள்ளை முறைதான் உனக்கு முருகன் வரதுனால அள்ளு மகன் இந்த அவசையை நீர்வழித்து அவசையை நீரிடுத்து அள்ளு மகன் இந்த அவசையை நீர்வழித்து அம்மையை நுழைத்து பசங்களுக்கு கொள்ளும் வந்தக்கியா பொய்யான தவவேகம் பொன்னிக்கு வந்தவரே. உயர தவவேதம் பொய்த்து வந்தவரே பூமியில் போல் கொண்டை புதையும் மாறலே. கைவந்து நான் உனக்காகவே சொன்னேன் என்ன தீரமே உலகமே நான் சொன்னேன் ஓ வைந்த சினமே உனக்காகவே சொன்னேன் என்ன தீரமே அடிக்கலை சொன்னேன் சொல்லும் வந்தக்கியா கொண்டு கொடுப்பது எங்கள் பேசியது முறையோ. குடி கூட போறங்க ஓ திருமுறையோ அக்கறையும் கைவந்து அறிவுல மட்டச்சிறுமி யாரை பார்த்து கூட்டி விடுறது கேட்கிற அறிவாக அறிவை குட்டி புத்தியா புத்திய குட்டி யாரா இருக்கு அடுத்த குட்டி புத்தியா புத்திய குட்டி ஒன்ன போல பெண்கள் பெருமை ஒரு சரி வேண்டாம் பார்த்து கூட்டி விடுவது கேட்ட ஒரு காரணத்தினால இன்று சூரியன் சிரமமாவதற்கு உனக்கு அந்த முருகப்பெருமான் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படிதான் இருந்தா என்பையர் மாறுதல் நான் அஞ்சல் தர்மம் முடிச்சு விட இது சத்தியம் 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 எப்ப என்ன கூட்டி விடுப்பது கேட்டியா ஓ வகை முருகா. ஆமா முருகா. தம்பி ரமேஷ், அக்காவுக்கு கல்யாணம். சரி இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமான செஞ்சு பேசுவோமா இருக்க? சரிந்தே சொல்றேன் நானு நிச்சயத்துல சந்தோஷமா சொன்னான். அக்கா கல்யாணம் ஏற்படல, நீதான் செய்ய வந்து. என்ன சரி என்னதான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க செஞ்சிருவோம் நான் சொல்றதுனால செய்ய முடியாது. முருகா முருகா, என்னை மன்னித்து சீக்கிரம் உன் தரிசனத்தை காட்டுவாயா? காட்டுமா?